சமீபத்திய தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மக்களின் தேவை அனைவரின் கைகளிலும் ஸ்மார்ட் போன் வைத்திருப்பதை உறுதியாக்கியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், ஸ்மார்ட் போன்கள் மக்களின் 10 விரல்களோடு 11வது விரலாகவே ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு மக்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும், குறிப்பாக கழிவறைக்கு சென்றால் கூட கையில் மொபைல் போனை எடுத்துக் கொண்டுதான் செல்கிறார்கள். இவ்வாறு அத்தியாவசியத்தை தாண்டி அவசியமான ஒன்றாக செல்போன்கள் மாறிவிட்டன. அதன் காரணமாகவே பலரும் கழிப்பறைக்குள் போன்களை எடுத்துச் செல்கின்றனர். ஆனால் இதனை வழக்கமாக கொள்ளும் பட்சத்தில் இது பல்வேறு உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். செல்போன்கள் ஒரு காலத்தில் ஆடம்பரமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அவசியமான ஒன்றாகவே மாறிவிட்டன. காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்குச் செல்லும் வரையில் கையில் போன் இல்லாமல் இருக்க முடிவதில்லை. அதிலும் சிலர் கையில் மொபைல் போன் இருந்தால் போதும் தங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட தெரிந்து கொள்வதில்லை. அந்த அளவுக்கு செல்போன்கள் மக்களை அடிமையாக்கி இருக்கிறது. மெட்ரோ ரயில்கள், பேருந்துகள், ரயில்கள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் சாலைகளில் கூட மக்கள் தலையை குனிந்தவாறு தங்கள் போன்களை பயன்படுத்துவதை பார்க்க முடிகிறது. பலர் கழிப்பறைகளுக்குள் தங்கள் போன்களை எடுத்துச் செல்கின்றனர். இது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இனி கழிப்பறைக்குள் போனை எடுத்துச் செல்லவே யோசிப்பீர்கள். அதாவது கழிப்பறையில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகள் பரவி இருக்கும்.